ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் லக்ஷ்குமார். இது நம்ம சேனல் எல்கேஎஸ் டெக்னாலஜி. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, பைக்கோட இண்டிகேட்டர்ஸ் எப்படி ஒர்க் பண்ணுதுங்கிற பார்க்க போகிறோம். ஸோ ஸ்டாக் பல்பில் இருந்து நீங்கள் எல்இடி இண்டிகேட்டர்ஸ்க்கு மாறணும்னா என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோ கண்டினியூ பண்ணலாம். ஸோ பைக் இண்டிகேட்டர் ஒர்க்கிங்கில் காம்பனன்ட்ஸ் பார்த்தீங்கன்னா பைக்கோட இண்டிகேட்டர் லைட்ஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டர் சுவிட்ச் இல்லை, அதே மாதிரி ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு டபுள் த்ரோ சிங்கிள் போல் சுவிட்சு. ஸோ அதுக்கப்புறம் முக்கியமான காம்பனண்ட் இண்டிகேட்டரோட ஃப்ளாஷர். இது வந்து என்னுடைய ஹார்னட் பைக்கில் உள்ள ஸ்டாக் ஃப்ளாஷர். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பல்ப் இண்டிகேட்டர்ஸ் எப்படி ஒர்க் பண்ணுது, ஸோ அதுக்கப்புறம் நம்ம எல்இடியில் செக் பண்ணுவோம். ஸோ அது எல்இடி எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் நீங்கள் எல்இடிக்கு மாறினீங்கன்னா அது வந்து கரெக்டாக ஃப்ளாஷ் பண்ணுறதுக்கு என்னென்னலாம் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஸோ ஃபஸ்ட் இதோட கனெக்ஷன்ஸ்லாம் பண்ணுவோம். கனெக்ஷன்ஸ் எப்படி பண்ணலாம்னாக்கி இதோட ஸோ இண்டிகேட்டரில் சிம்பிளாக பார்த்தீங்கன்னா ரெண்டே வயர் தான் வரும். ஒன்று வந்து கிரவுண்டு, வேறு இன்னொன்று வந்து 12 வோல்ட்டு ப்ளஸ் 12 வோல்ட்டு. ஸோ இந்த காம்பனன்ட்ஸ்க்கு எல்லாம் பவர் கொடுக்கறதுக்காக என்னுடைய ஒரு பவர் சப்ளை. ஸோ இது வந்து நான் மேட் பண்ண பவர் சப்ளை. ஒரு பிசி எஸ்எம்பிஎஸ் பாக்ஸ் வச்சு மேக் பண்ணியிருப்பேன். உள்ளே வந்து ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் தான் இருக்குது. ஒரு 20 வோல்ட் டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கும். அட்ஜஸ்டபிள் வோல்டேஜ் பவர் சப்ளையாக பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து நம்ம இந்த டெஸ்டிங் யூஸ் பண்ணுவோம். இது வந்து ஒரு 12 to 13 வோல்ட்டில் செட் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணலாம். இது பார்த்திங்கன்னா இப்போ லோ வோல்டேஜில் இருக்குது, 1.3 வோல்ட் தான் இருக்குது. ஸோ இது 13 வோல்ட்டில் செட் பண்ணுவோம். ஏன்னா பைக் வந்து சார்ஜிங் டைமில், அதாவது நம்ம பைக் ரன்னிங் கண்டிஷனில் இருக்கும்போது 14 வோல்ட் வரைக்கும் போகும். ஸோ பேட்டரியோட பவரில் இருக்கும்போது 12 வோல்ட் 12.5 வோல்ட் சம்திங் ரேஞ்சில் இருக்கும். ஸோ நம்ம ஆவரேஜாக நான் 13 வோல்ட் எடுத்திருக்கேன். உங்களுக்கு கரெக்டாக தெரியும்னு நினைக்கிறேன், ஏன்னா கொஞ்சம் பிளிங்க் ஆகிறதுனால சரியாக தெரியலை. ஸோ 13 வோல்ட் எடுத்துருக்கேன். இப்போ லோடு இல்லைனால 0 ஆம்பியரில் இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எல்இடி எவ்வளோ கன்சியூம் பண்ணுது, வேறு நார்மல் பல்பு எவ்வளோ கன்சியூம் பண்ணுது, பவர் கன்சியூம் பண்ணுதுன்னு பார்க்கலாம். ஸோ அதுக்காக இது நம்ம கனெக்ட் பண்ணிவிடுவோம். 13 வோல்ட் வச்சுருக்கேன். ஓகே, சாரி பல்போட பிரைட்னஸும் செக் பண்ணிடுவோம். ஸோ இப்போ உங்களுக்கு கரெக்டாக தெரியும்னு நினைக்கிறேன். 13 வோல்ட்ஸில் வச்சுருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஹாலஜன் பல்பை செக் பண்ணுவோம். ஹாலஜன் பல்பில் வந்து இதுதான் ஜென்ரலாகவே இது வந்து கிரவுண்டாக இருக்கும். அண்ட் இந்த பாயிண்ட் வந்து ப்ளஸ்ஸாக இருக்கும். ஸோ நம்ம ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பவர் ரேட்டிங் எவ்வளோ எடுக்குன்னு பார்ப்போம். ஸோ 13 வோல்ட் வச்சுருக்கோம். சம்திங் 0.37 ஆம்ப்ஸ் எடுக்கு. இதுக்கு வந்து போலாரிட்டி இம்பார்ட்டன்ட் கிடையாது, ஏன்னா இப்போ நம்ம மாற்றி வச்சாலும் இந்த பல்ப் வந்து க்ளோ ஆகும். ஸோ இதில் வந்து போலாரிட்டி இம்பார்ட்டன்ட் கிடையாது. இப்போ நான் ரெட் வந்து இதில் பாடியில் வச்சுருக்கேன், அண்ட் பிளாக் வந்து இப்போ பாசிட்டிவ் கலர் லைனில் வச்சுருக்கேன். ஸோ இது வந்து போலாரிட்டி இம்பார்ட்டன்ட் இல்லை, லைட் வந்து நார்மலாக க்ளோ ஆகிற மாதிரி ஆகும். ஸோ எல்இடியில் வந்து போலாரிட்டி வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா போலாரிட்டி நம்ம மாற்றி வச்சோன்னா எல்இடி க்ளோ ஆகாது. ஸோ இது வந்து எல்இடி நம்ம இப்போ பிரைட்னஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம். பிரைட்னஸ் வந்து அதோட வேறு லெவலில் இருக்குது. ஆனால் நீங்கள் பவர் கன்சம்ஷன் பார்த்தீங்கன்னாக்கி அதோட 1/10 பவர் தான் எடுக்குது. ஸோ நான் மீட்டரில் ஃபோக்கஸ் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், இது வந்து எல்இடி க்ளோ ஆகுது. 0.05 ஆம்ப்ஸ் தான் எடுக்கு. இது வந்து நான் ரிவர்ஸில் வைக்கேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாடியில் ரெட்டு கொடுக்கேன், அண்ட் ஸோ அதோட பாசிட்டிவ் லைனில். ஸோ இது வந்து க்ளோ ஆகவே ஆகாது, ஏன்னா எல்இடி வந்து ஒரு டயோட மாதிரி ஃபங்க்ஷன் ஆகும். இது வந்து லைட் எமிட்டிங் டயோட தான் எல்இடி. ஸோ இது வந்து நீங்கள் கரெக்டான பொலாரிட்டியில் கொடுத்தா மட்டும்தான் லைட் க்ளோ ஆகும். ஸோ நீங்கள் மாற்றி கொடுத்தீங்கன்னா லைட் க்ளோ ஆகாது. ஸோ அதே இது இந்த பல்பில் வந்து நீங்கள் எப்படினாலும் கொடுத்துக்கிடலாம். ஸ்டாக் பல்ப் ஹாலஜன் பல்பில் வந்து எப்படி கொடுத்தாலும் க்ளோ ஆகும். ஸோ இதோட பவர் ரேட்டிங் பாருங்கள். நான் மறுபடியும் மீட்டரில் ஃபோக்கஸ் பண்ணுறேன். இது வந்து 0.4 to 0.4 ஆம்ப்ஸ். இதோட வந்து 1/10 ஆம்ப்ஸ் தான், 1/10 பவர் கன்சம்ஷன் தான் எல்இடி லைட்ஸே எடுக்குது. ஸோ இது வந்து பவர் கன்சம்ஷனுக்கும் ஒரு பெட்டர் ஆப்ஷன் சொல்லலாம். ஆனால் பிரைட்னஸ் வந்து சூப்பராக இருக்கும். இப்போ நீங்கள் பிளிங்கர்ஸ் ஆன் பண்ணிங்கனாக்கி இப்படி வந்து இந்த பிளிங்கர்ஸ் ஆன் பண்ணாக்கி இந்த மாதிரி பிரைட்னஸ் நல்லா சூப்பராக இருக்கும். அந்த குயிக் ரெஸ்பான்ஸாக இருக்கும் எல்இடி வந்து. ஸோ அன்லைக் ஹாலஜன் பல்ப் இது வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் ஆன் ஆகி அதுக்கப்புறம் ஸ்லோவாக ஆஃப் ஆகும். ஸோ இண்டிகேட்டரோட ஃபங்க்ஷனையும் நம்ம இப்போ உடனே செக் பண்ணிடலாம். ஸோ பைக்கில் பார்த்தீங்கன்னா 4 இண்டிகேட்டர்ஸ் இருக்கும். ஸோ ஃப்ரண்ட்டில் 2, பேக்கில் 2 இருக்கும். ஸோ அதில் நான் வந்து ஒரு செட் ஆஃப் இண்டிகேட்டர்ஸ் மட்டும் எடுத்திருக்கேன், அண்ட் இன்னொரு செட்டில் வந்து பல்ப்ஸ் மட்டும் எடுத்திருக்கேன், இண்டிகேட்டர்ஸோட கவர் இல்லாமல். ஸோ வெறும் சேம் பல்ப் தான். ஸோ சேம் பவர் கன்சம்ஷன் தான் இருக்கும். ஸோ இது வந்து ஃபஸ்ட் நம்ம இப்படி வச்சுக்கிடலாம், ஒன்று லெஃப்ட் அண்ட் ரைட்டுக்கு. அண்ட் சேம் வே இது வந்து லெஃப்ட் அண்ட் ரைட்டுக்கு இன்னொன்று வச்சுருவோம்.
ஓகே. ஸோ ஓகே. அண்ட் இதில் வந்து ஃபஸ்ட்டு கிரவுண்ட் வந்து எல்லாம் காமனாக கனெக்ட் பண்ணிடலாம். கிரவுண்ட் வந்து சொல்லணும்னா இது வந்து கிரவுண்டு, இது வந்து நமக்கு பாசிட்டிவ் லைனாக இருக்கும். மாற்றி கொடுத்தாக்க எல்இடி ஒர்க் ஆகாது. ஏதாவது ஒரு சில பைக்கில் வந்து ஆல்ரெடி மாறியே இருக்கும். ஸோ அப்போ நீங்கள் இந்த லைனை மட்டும் எடுத்து வைஸ் வர்ஸா, அதாவது பாசிட்டிவ் நெகட்டிவ் பாசிட்டிவ்ல நீங்கள் அப்படி மாற்றி கொடுத்தா போதும், எல்இடி க்ளோ ஆக ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் வேறு எதுவும் ஹோல்டரில் செக் பண்ணுங்கள், இல்லைனா பேட்டரி லைனில் டேரெக்டாக நான் செக் பண்ண மாதிரி செக் பண்ணுங்கள். ஸோ நம்ம எல்இடி வந்து நெக்ஸ்ட் செக் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுனால பாடி லைனை மட்டும் கரெக்டாக கொடுத்துக்கிடுவோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் வந்து பாடியில் இருக்குது, இதில் வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் வந்து பாசிட்டிவ் லைனில் இருக்க மாதிரி இருக்குது. ஸோ நம்ம இது ரெண்டையும் கனெக்ட் பண்ணுவோம். அண்ட் முன்னாடியில் இண்டிகேட்டரும் பின்னாடி உள்ள இண்டிகேட்டரும் பேரலாக கனெக்டடாக இருக்கும். பேரலாக்கி ரெண்டுமே பேரலாக உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். சீரீஸில் கனெக்டாக இருக்காது, பேரலில் கனெக்டாக இருக்கும். அண்ட் சேம் அதே மாதிரி ஸோ இதில் வந்து ஓகே, இப்போ பாசிட்டிவ் நெகட்டிவ் என்னென்னு சரியாக தெரியலை, ஏன்னா நம்ம அந்த பாயிண்ட் பார்த்தா தான் தெரியும். இப்போதைக்கு நான் கனெக்ட் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் டைம் நம்ம இண்டிகேட்டர் பல்ப் சேஞ்ச் பண்ணும்போது ஒரு வேளை பாசிட்டிவ் நெகட்டிவ் இன்வர்ஸாக இருந்தது ரிவர்ஸாக இருந்ததுன்னா நம்ம அப்போ பார்த்து மாற்றிக்கிடலாம். ஸோ இது கூட நம்ம ஸ்விட்சும் கனெக்ட் பண்ணணும். ஸோ இந்த இண்டிகேட்டர் ஸ்விட்ச் இருக்குல்லையா, இது வந்து ஒரு கனெக்ஷன், ஒரு பிளாக் வந்து லெஃப்ட்டுக்கும், ஒரு பிளாக் வந்து பிளாக் வந்து ரைட்டுக்கும், அண்ட் ஒரு பிளாக் வந்து லெஃப்ட்டுக்கும் கனெக்ட் பண்ணணும். ஸோ இதில் வந்து ஸோ இந்த பாயிண்டில், அதாவது ஸ்விட்சோட சென்டர் பாயிண்டில் வந்து நம்ம இதோடைய லோடு வந்து கனெக்ட் பண்ணணும். நம்ம இந்த ஃப்ளாஷருடைய லோடு கனெக்ட் பண்ணணும். இதில் வந்து ஃப்ளாஷரில் இது வந்து ஒரு பேட்டரி அண்ட் ஒன்று வந்து லோடுனாக்கி நம்ம இண்டிகேட்டர்ஸ் பல்போட ஸ்விட்ச் கனெக்ஷனுக்கு வரும். நம்ம டேரெக்டாக நீங்கள் ஸ்விட்ச் இல்லாமல் போட்டிங்கனாக்கி சிங்கிள் லைன் மட்டும் எரியும். ஸ்விட்ச் வந்து செலக்ட் பண்ணுறதுக்காக, லெஃப்ட் ஆர் ரைட் செலக்ட் பண்ணுறதுக்கு மட்டும்தான். ஸோ இண்டிகேட்டர் ஃப்ளாஷரோட வேலை என்னன்னாக்கி பேட்டரியிலேருந்து வர கனெக்ஷன் வந்து பிளிங்க் பண்ணி கொடுக்கும். அதாவது சர்க்கியூட்டை பிரேக் பண்ணும், கனெக்ட் பண்ணும். ஸோ அப்போ வந்து நம்ம இண்டிகேட்டர்ஸ் வந்து க்ளோ அண்ட் ஆஃப் ஆகும். ஸோ இது வந்து நம்ம லோடில் கனெக்ட் பண்ணுவோம். ஹார்ன் கிளிப்ஸ் வச்சு நான் கனெக்ட் பண்ணிக்கிடுவேன், இன்னும் கொஞ்சம் கனெக்ஷன் பெட்டராக இருக்கும். ஒன்று வந்து பேட்ரிக்கும், அண்ட் இது வந்து லோடுக்கு. ஏன்னா ரெண்டுமே பிளாக்ங்கிறனால நமக்கு வயர் வந்து கரெக்டாக செக் பண்ணி தான் கனெக்ட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இது வந்து நம்ம லூஸ் ஆகட்டோன்னா வேறு எங்கேயுமே கனெக்ட் ஆகக்கூடாது. ஸோ அதனால் நான் இதிலே கனெக்ட் பண்ணிடுறேன். ஸோ வயர் கொஞ்சம் டைட்டாக இருக்கிற மாதிரி தான் பார்க்கணும். ஓகே. ஸோ இன்னொரு லைன் வந்து இது டேரெக்டாக பேட்டரிக்கு போகும். ஸோ நம்மகிட்ட வந்து பேட்டரி இல்லை. ஸோ நம்மளுடைய பவர் சப்ளை சோர்ஸ்க்கு அதோட பாசிட்டிவ்க்கு போகும். ஸோ இப்போ பாசிட்டிவ் மட்டும் நான் கனெக்ட் பண்ணுறேன். பாசிட்டிவ் வந்து லாஸ்ட்டாக கனெக்ட் பண்ணிக்கிடலாம். நான் கிளிப் மட்டும் தான் கனெக்ட் பண்ணுறேன், இதுக்கு இன்னும் பவர் சோர்ஸ் கொடுக்கல. அண்ட் நெக்ஸ்ட் வந்து நம்ம இதுக்கு கனெக்ஷன் கொடுத்தாச்சு, பவர் சோர்ஸும் கொடுத்தாச்சு, ஃப்ளாஷருக்கு வந்து பவர் சோர்ஸும் கொடுத்தாச்சு. நம்ம ஸ்விட்ச் ஃப்ளாஷர்லேருந்து நம்ம ஸ்விட்சுக்கும் கனெக்ஷன் கொடுத்தாச்சு. ஸோ இப்போ இது வந்து ரெண்டு லைன் வருது. இதில் சென்டர் பின் பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ளாஷரில் கனெக்டடாக இருக்குது. அண்ட் ஒன்று வந்து லெஃப்ட்டும் அண்ட் ஒன்று வந்து ரைட்டுக்கும் கனெக்ட் பண்ணணும். ஸோ இதோட சர்க்கியூட் டயக்ராம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நான் உங்களுக்கு ஒரு பிக்சரட்டிக்காக ஒரு இமேஜாக நான் உங்களுக்கு இதில் காமிக்கிறேன். ஒரு இமேஜாக இருக்கும், பாருங்கள் எப்படி இருக்குன்னுட்டு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்ட் வந்து நான் இப்போதைக்கு ஸ்கிப் பண்ணுறேன். அது ஏன் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் நேரத்தில் சொல்கிறேன். நம்ம வந்து எல்இடி லைட் டெஸ்ட் பண்ண சொல்கிறேன். ஸோ இதில் என்ன பாயிண்டில் ஸ்கிப் ஆகிருக்கு அப்படின்னுட்டு. ஸோ இப்போ கிரவுண்டை கனெக்ட் பண்ண வேண்டியதான். ஓகே, கிரவுண்ட் வந்து கரெக்டாக இருக்குது. இது வந்து டேப் மட்டும் கொஞ்சம் அடிச்சிருவோம். ஸோ கனெக்ஷன் வந்து உங்களுக்கு கரெக்டாக தெரிகிற வாய்ப்பு கம்மி தான். ஏன்னா வயரிங் வந்து கசகசன்னு இருக்குது. ஸோ நான் வந்து சர்க்கியூட் டயக்ராம் எப்படின்னுட்டு கரெக்டாக சொல்லியிருந்தேன். ஸோ பவர் லைன் வந்து இப்போ தான் கொடுக்கேன். பார்த்தீங்கன்னா இதான் நம்ம இண்டிகேட்டர் ஸ்விட்ச் மாதிரி. ஸோ இப்போ நான் இது லெஃப்ட்டில் டாக்கிள் பண்ணுறேன். ஸோ அதே மாதிரி ரைட்டில் சென்டரில் நான் ஆஃப், இப்போ ரைட்டில் பண்ணுறேன், ரைட் சைடு இண்டிகேட்டர் க்ளோ ஆகுது. ஸோ இவ்வளோ தான். ஸோ இது வந்து இந்த காம்பனண்ட் பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் காம்பனண்ட்டு. ஒரு ஃப்ளாஷர், லெஃப்ட் ரைட் ஸ்விட்ச்சு, அதுக்கப்புறம் இண்டிகேட்டர் பல்ப். ஸோ இதில் வந்து இப்போ ஹைப்பர் ஃப்ளாஷிங்னா என்னென்னு பார்க்கலாம். ஸோ இது வந்து நம்ம ஸ்டாக் இண்டிகேட்டர் ஃப்ளாஷர். ஸோ இப்போ வந்து நான் சர்க்கியூட்டில் எதுவுமே சேஞ்சஸ் பண்ணல. இந்த ஸ்விட்சை விட்டுட்டு இந்த பல்ப் மட்டும் கலட்டுறேன், பாருங்கள் என்ன ஆகுதுன்னுட்டு. ஸோ வந்து ஃபாஸ்ட்டாக ஃப்ளாஷ் ஆக ஆரம்பிக்கி, ஒரு ஸ்டேபிளான ஃப்ளாஷ் இல்லை. ஸோ இதை தான் நம்ம ஹைப்பர் ஃப்ளாஷிங்னு சொல்கிறோம். அண்ட் நம்ம எல்இடி இண்டிகேட்டருக்கு ஸ்விட்ச் பண்ணாலும் இதே மாதிரி தான் ஆகும். ஸோ இதை கலட்டிட்டு நான் இந்த இடத்துல மட்டும் ஒரு எல்இடி இண்டிகேட்டர் பல்ப் போடுறேன். ஸோ ஏன்னா எல்இடி இண்டிகேட்டர் வந்து நம்ம ஸ்டார்டிங்லேயே பார்த்தோம். ஸோ அது வந்து லோடு வந்து ரொம்ப கம்மி. ஸோ பார்த்தீங்கன்னா ஹைப்பர் ஃப்ளாஷிங்கே தான் ஆகுது. ஸோ நான் இதை கழட்டிட்டு
நம்ம ஸ்டாக் பல்பை போடுறேன். வேறு எதுவுமே நான் பண்ணல. பார்த்தீங்கன்னா ஸ்டாக் பல்ப் போட்ட உடனே ஃப்ளாஷிங் ஸ்டேபிள் ஆயிடுது. ஸோ இதை கழட்டின உடனே ஹைப்பர் ஃப்ளாஷிங் ஸ்டார்ட் ஆயிடுது. ஸோ எல்இடி நம்ம மாற்றுறோம்னாக்கி ஸோ மெயின் ஹைப்பர் ஃப்ளாஷிங் ப்ராப்ளம் இருக்கும். உங்களுக்கு ஹைப்பர் ஃப்ளாஷிங் பிடிக்கல அப்படின்னாக்கி நீங்கள் எல்இடி மாற்றினதோட இந்த ஃப்ளாஷரை மாற்றணும். ஸோ இந்த ஃப்ளாஷரை நீங்கள் மாற்றிட்டீங்கன்னாக்கி ஹைப்பர் ஃப்ளாஷிங்க்கு ப்ராப்ளம் இருக்காது. ஸோ இதே லைட்டில் நான் வந்து இதே செட்டப்பில் இப்போ நான் உங்களுக்கு ஒரு ஃப்ளாஷர் மட்டும் சேஞ்ச் பண்ணி காமிக்கிறேன். ஸோ லைன் வந்து ரன்னிங்லேயே இருக்கட்டும். ஸோ நான் இப்போ யூஸ் பண்ண ஒரு ஃப்ளாஷர் என்னன்னாக்கி ஸோ யூனோ மிண்டாவோட இந்த ஃப்ளாஷர் தான். ஸோ இது வந்து ஒரு ஃப்ளாஷர் வித் பஸர். ஸோ இது வந்து நம்ம ஃபர்ஸ்ட் டைம் ஆன் பண்ண சொல்ல ஒரு பீப் சவுண்ட் கேட்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஸ்டேபிளான ஃப்ளாஷிங் கொடுக்கும். ஸோ இது வந்து பல்ப் ஃப்ளாஷிங் ஆகிட்டுருக்கு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 பின் தான் இருக்கும். நம்ம ஸ்டாக் ஃப்ளாஷரில் வந்து ஜென்ரலாகவே 2 பின் தான் இருக்கும். இதில் வந்து பஸரும் இருக்குது அப்படிங்கிறதுனால இதில் வந்து நமக்கு ஏதோ கிரவுண்டும் கொடுக்க வேண்டியிருக்கும். ஸோ இதை வந்து அப்படியே நம்ம கழட்டிட்டு கிரவுண்ட் லைன் கொடுத்துருவோம். ஓகே, இது வந்து நம்ம லோடில் கொடுத்தாச்சு. இது வந்து பேட்ரி. ஸோ இதே மாதிரி தான் கனெக்ஷன் இருக்கும். சேம் அதே மாதிரி தான் இருக்கும். ஸோ பேட்ரி நம்ம கனெக்ஷன் கொடுத்துருவோம். ஸோ இதில் வந்து நம்ம இப்போ இன்னும் கிரவுண்ட் கொடுக்கல அப்படிங்கிறதுனால இன்னும் ஃப்ளாஷ் ஆகாமல் இருக்குது. ஸோ 12 வோல்ட்டுங்கிறனால டேரெக்டாக டச் பண்ணலாம். ஸோ ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. பார்த்திங்கன்னா இன்வெர்மெண்ட்டில் வயர் மட்டும் ஜஸ்ட் டச் பண்ணி தான் வச்சுருக்கேன், ப்ராப்பராக கனெக்ட் பண்ணல. ஸோ இப்போ ஒர்க் பண்ணி பார்க்கலாம் எப்படி ஆகுதுன்னுட்டு. ஸோ இப்போ பவர் கொடுக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா இக்னேஷன் ஆன் பண்ணோன்னே ஒரு பீப் சவுண்ட் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் நான் இப்போ இண்டிகேட்டர் ஆப்ரேட் பண்ணுறேன்னா ரைட்டில் ஆப்ரேட் பண்ணுறேன். ஃப்ளாஷிங் ஸ்டேபிளாக இருக்குது. அண்ட் அது கூட இந்த பஸர் சவுண்டும் கேட்கு. சேம் லெஃப்ட் ஹேண்ட் ட்ரை பண்ணோம். ஓகே, குட். ஸோ இப்போ ரைட்லேயே கண்டினியூ நான் வச்சுட்டு ஒரு பல்ப் எடுத்துகிட்டு எல்இடி இண்டிகேட்டர் மட்டும் சேஞ்ச் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா ஃப்ளாஷிங் ஸ்டேபிளான ஃப்ளாஷிங்காக இருக்குது. சிங்கிள் பல்ப் அதோட லோடு மட்டும் கரெக்டாக சென்ஸ் பண்ணிட்டாங்க. அதோட ஃப்ளாஷிங் வந்து ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளாஷர் வந்து லோடு மட்டும் சென்ஸ் ஆகி ஆக்டிவ் ஆகிட்டுனா ஒரு ஸ்டேபிளான ஃப்ளாஷிங் மட்டும் கொடுக்கும் அலாங் வித் பஸர் சவுண்ட். இது வந்து விதவுட் பஸர் சவுண்ட்லையும் கிடைக்கும். ஸோ அதோட 2 லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நான் இது அமேசானில் தான் வாங்கியிருந்தேன். ஸோ நீங்களும் அமேசானில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இது வந்து பஸரோட இருக்குது. அண்ட் இதோட ஃப்ளாஷிங் வந்து ஸ்டேபிளாக இருக்கும். இப்போ நீங்கள் எல்இடி இண்டிகேட்டருக்கு ஸ்விட்ச் பண்ணுறீங்க அப்படின்னாக்கி ஸோ கண்டிப்பாக இண்டிகேட்டர் ஃப்ளாஷரும் சேஞ்ச் பண்ணுங்கள். ஸோ அதுதான் வந்து ஒரு ப்ராப்பரான சொல்யூஷன். உங்களுடைய ஃப்ளாஷிங் வந்து ஸ்டேபிளாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஃப்ளாஷரும் சேர்த்து தான் சேஞ்ச் பண்ணணும். ஏன்னா மித்த எல்லாமே காம்பனன்ட் சேம் தான். நீங்கள் பல்ப் அண்ட் ஃப்ளாஷர் தான் இதோட மெயின் வந்து ஒரு ஃபங்க்ஷனோட காம்பனண்ட். பாக்கி வந்து அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்விட்ச்சு வேறு வயரிங் கனெக்ஷன்ஸ் மட்டும்தான் இருக்குது. ஸோ ஸ்விட்ச் நம்ம வந்து காமனாக எல்லா ஸ்விட்ச் சேமாக தான் இருக்கும். அண்ட் நீங்கள் பல்ப் சேஞ்ச் பண்ணுறீங்கன்னா கூடவே இந்த ஃப்ளாஷரும் சேஞ்ச் பண்ணுங்கள். அதாவது இந்த நீங்கள் பஸரோட இருக்கிறதான் சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தேவையில்லை. விதவுட் பஸரும் ஸ்டேபிளான ஃப்ளாஷிங் கொடுக்குற பஸர்ஸும் இருக்குது, ஃப்ளாஷர்ஸும் இருக்குது. ஸோ அந்த ஃப்ளாஷர்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து இதை நம்ம எல்லாமே எல்இடியாக மாற்றுவோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு எல்இடி மட்டும்தான் நம்ம மாற்றிருக்கோம் ரைட் சைடில். ஸோ ரைட் சைடில் ஒரே ஒரு மட்டும்தான் எல்இடி மாற்றிருக்கோம். நீங்கள் இதனால் கூட நினைக்கலாம் ஸோ இந்த ஒரு பல்ப் இருக்குது அதனால தான் எல்இடி ப்ராப்பராக ஸ்டேபிளாக க்ளோ ஆகிட்டு இருக்குன்னுட்டு. ஸோ எல்லா பல்புமே நம்ம எல்லா பல்புமே எல்இடியாக மாற்றிட்டு மறுபடியும் ஒருக்கா செக் பண்ணுவோம். அண்ட் ஒரு சின்ன விஷயம் நான் ஸ்கிப் பண்ணியிருந்தேன் ஸ்டார்டிங்கில் சொல்லியிருந்தேன். அது என்னென்னு நம்ம எல்இடி பல்பெல்லாம் மாற்றினதுக்கப்புறம் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ இப்போ என்கிட்ட வந்து இதே மாதிரி எல்இடி தான் இருக்குது. ஸோ 2 வந்து ரொம்ப சீப்பான எல்இடி அண்ட் ஒன்று வந்து கொஞ்சம் பரவாயில்லான ஒரு கொஞ்சம் பெட்டரான குவாலிட்டி எல்இடி. ஸோ இதோடய பெட்டரானது வந்து சிம்டெக் எல்இடி. ஸோ அது வந்து என் பைக்கில் இப்போதைக்கு நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். மேபி ஒரு 2-3 வருஷமாக யூஸ் பண்ணிட்டு நல்லா தான் இருக்குது. சிம்டெக் எல்இடி நல்லா இருக்குது. ஸோ அந்த சிம்டெக் எல்இடியோட அன்பாக்சிங்கை நான் ஒரு சின்ன கிளிப்பாக ஆட் பண்ணுறேன். நான் அதை ஓப்பன் பண்ண சொல்ல. ஸோ ரொம்ப நாளாக வீடியோ போடவே இல்லை. அன்பாக்ஸ் மட்டும் பண்ணி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் ஹாலோஜனுக்கும் இதுக்கு கம்பேரிசனும் செக் பண்ணிடுவோம் நம்ம. ஸோ இப்போதைக்கு நான் இந்த ஃப்ளாஷர் எடுத்துகிட்டு நம்ம ஸ்டாக் ஃப்ளாஷரை யூஸ் பண்ணுவோம். அதில் ஹைப்பர் ஃப்ளாஷிங்கும் மறுபடியும் ஒருக்கா செக் பண்ணிடலாம், பார்த்துடலாம் எப்படி இருக்குன்னுட்டு. ஸோ இது வந்து பேட்ரி கனெக்ஷன் என் கையில் இருக்கிறது ஃப்ளாஷர்னா இருக்கு. ஸோ இது வந்து பேட்ரி அண்ட் இது வந்து லோட் ஆர் லைட் கனெக்ஷன். இது அப்படி வச்சுருவோம்.
கிரவுண்ட் நம்ம எடுத்தாச்சு. அண்டு ரைட் சைடில் வந்து நம்ம எல்இடி போடுவோம். அண்ட் லெஃப்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹாலஜன் பல்ப் வச்சுருக்கோம். ஸோ பல்பு நீங்கள் மாற்றினாலும், ஸோ எல்இடி டு ஹாலஜன் நீங்கள் சேஞ்ச் பண்ணிங்கனாலும் ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது. பின்னாடி இருக்க அந்த ஸ்க்ரூவை மட்டும் கழட்டிங்கன்னா எல்லாமே ஓப்பன் ஆயிரும். ஸோ இது வந்து நீங்கள் இந்த பல்ப் வந்து கொஞ்சம் நீங்கள் புஷ் பண்ணிவிட்டு கவுண்டர் கிளாக் வைஸ் டெஸ்ட் பண்ணிங்கன்னா இது ஓப்பன் ஆயிரும். ஸோ இது வந்து கிராஸ் பின் நீங்கள் பார்த்தாலே தெரியும். இந்த கிராஸ் பின் வந்து கரெக்டாக பார்த்து போடணும். இந்த கிராஸ் பின் வந்து இப்படி கரெக்டாக சேருதான்னு பாருங்கள். நீங்கள் இதை மாற்றி போட்டிங்கன்னா சேராது. ஸோ இதில் பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படி எதுவும் இல்லை இந்த பல்பில். ஸோ நீங்கள் மாற்றி போட்டிங்கன்னா மட்டும் இது இப்படி இருக்கும். ஸோ இந்த சைடு சேரும், இந்த சைடு சேராது. ஸோ வந்து கிராஸ் பின்னுங்கிறனால நீங்கள் இப்படி போடலாம், கரெக்டாக பார்த்து போடணும். ஸோ இதே ஸ்ட்ரெயிட் பின்னாக்கி நீங்கள் எப்படியும் போடலாம். அது எல்லாமே எல்லா பக்கமும் சேர்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதில் வந்து ஒரு சைடு இந்த பல்பை போட்டுருவோம். அண்ட் இன்னொரு சைடு வந்து இந்த எல்இடி போடுவோம். ஓகே, இப்போ மறுபடியும் இப்போதைக்கு அப்படியே வச்சுட்டு டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஓகே, லெஃப்ட் வந்து ஸ்டேபிளாக பிளிங்க் ஆகுது. ஸோ ரைட்டில் வந்து லோடே இழுக்க மாட்டேங்குது, லோடே ட்ரிகர் ஆக மாட்டேங்குது. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து பல்ப் வந்து ரொம்ப லேஸாக க்ளோ ஆகும். லோடு வந்து அதாவது மினிமம் லோடு இருந்தால் மட்டும்தான் இந்த பல்ப் ட்ரிகராக ஒர்க் ஆகும். அதாவது ஃப்ளாஷ் பல்புடைய லோடு வந்து ப்ராப்பராக சென்ஸ் பண்ணி ஃப்ளாஷர் ஒர்க் ஆகும். ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ளாஷர் வந்து ஒர்க்கிங்கில் தான் இருக்குது. ஸோ நம்ம லெஃப்ட் இண்டிகேட்டர் ட்ரை பண்ணுவோம். லெஃப்ட் இண்டிகேட்டர் ப்ராப்பராக ஒர்க் ஆகுது. அப்படிங்கிறதுல நம்ம ஃப்ளாஷரோ வயரிங்லேயோ சுவிட்ச்லேயோ எதுலேயுமே ப்ராப்ளம் கிடையாது. ஸோ இதோட மினிமம் லோடு தேவைப்படும். அந்த லோடு வந்து சென்ஸ் ஆகலை. ஸோ இப்போ அதுக்காக நம்ம ஒரு ஹாலஜன் பல்பை மட்டும் ட்ரை பண்ணுவோம், கனெக்ட் பண்ணி பேரலாக கனெக்ட் பண்ணி. சரி, ஓகே, இந்த பல்பை மட்டும் கழட்டிட்டு நம்ம ட்ரை பண்ணுவோம். சும்மா வச்சு தான் பார்க்க. பார்த்தீங்கன்னா ஹைப்பர் ஃப்ளாஷ் ஆகுது. ஓகே, ரெண்டும் பேரலல் கனெக்ஷன் தான். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹாலஜன் பல்ப் வந்து ஸ்லோவாக தான் க்ளோ ஆகி ஸ்லோவாக தான் ஆஃப் ஆகுது. எல்இடி வந்து அதுக்குள்ளே ஆன் ஆகி ஆஃப் ஆயிடுது. ஸோ இது வந்து பேரலல் கனெக்ஷன் தான். ரெண்டும் ஒரே டைமில் தான் பிளிங்க் ஆகணும். ஸோ லோடு கம்மியாக இருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா ஹைப்பர் ஃப்ளாஷ் ஆகுது. அண்ட் எல்லாமே எல்இடியை நம்ம மாற்றினாலும் அதனுடைய லோடு வந்து சென்ஸே ஆக மாட்டேங்குது. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், லோடு வந்து சென்ஸே ஆக மாட்டேங்குது. அண்ட் இதிலே இதே மாதிரி பல்ப், அதாவது ஒரே டைப் பல்ப் ரெண்டு சைட்லேயும் போட்டு பார்ப்போம் பேரலாக. ஸோ இப்போவும் பார்த்தீங்கன்னா வந்து லோட் சென்ஸே ஆகலை. ஸோ நம்ம ஸ்டாக் ஃப்ளாஷரில் வந்து இந்த லோடு வந்து சென்ஸே ஆகலை. உங்களுக்கு வந்து லேஸாக க்ளோ ஆகிறது தெரியும். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து லேஸாக க்ளோ ஆகிறது தெரியும். இது வந்து மினிமம் லோடு இல்லாததுனால இது வந்து இப்படி பிளிங்க் ஆகிட்டுருக்கு. ஸோ இதை நம்ம இப்போதைக்கு ஸ்டாக் ஃப்ளாஷில் தான் செக் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இது மிண்டா ஃப்ளாஷில் செக் பண்ணி பார்ப்போம். ஓகே, இதுக்குமே லோடு வந்து சரியாக ப்ராப்பராக ட்ரிகர் ஆக மாட்டேங்குது. ஸோ இதை வந்து நம்ம கரெக்டாக ட்ரிகர் பண்ண வைக்கணும்னா ஒரு சின்ன விஷயம் மிஸ் பண்ணியிருந்தேன்னு சொல்லியிருந்தேன். அது ஒரு விஷயம் இல்லை, இந்த T10 பல்ப் தான். ஸோ இது வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இண்டிகேட்டர் கூட கனெக்டடாக தான் இருக்கும், டேஷ்போர்டில் கனெக்டடாக இருக்கும். நம்மளுக்கு வந்து இந்த இண்டிகேட்டர் ஒர்க் ஆகுது அப்படிங்கிற காமிக்கிறதுக்காக இந்த மாதிரி T10 பல்ப் வந்து டேஷ்போர்டில் நம்ம கூட நம்ம பைக்கில் கனெக்டாக இருக்கும். ஸோ இதுக்கு வந்து பொலாரிட்டி கிடையாது. இது நம்ம எல்இடியாக மாற்ற தேவையில்லை. இன்கேஸ் எல்இடியாக இருந்தாலும் நீங்கள் அதை வந்து ஹாலஜன் பல்பாக மாற்றிடுங்க, ப்ராப்பராக இண்டிகேட்டர் ஒர்க் பண்ண வைக்கிறதுக்கு. ஸோ இது வந்து நம்ம இப்போ இந்த பல்ப் கூட பேரலாகவே கொடுக்கும். ஏன்னா இது வந்து ஒரு லோடுக்காக, ஒரு மினிமம் லோடுக்காக நம்ம இதை யூஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். நீங்கள் வந்து லோடு பேலன்ஸ் பண்ணுறதுக்கு இதே மாதிரி பல்ப் யூஸ் பண்ணுறதுக்கு இதே நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஏன்னா இது வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும். இது ஆஸ் கம்பேர்ட் டு இதோட இது வந்து சின்னதாகவும் இருக்கும். அண்ட் இதோட வயரிங்கு கிரவுண்ட் எதுவுமே வெளியே தெரியாது. ஸோ இதுலேயுமே ஸ்பார்க், அதாவது ஷார்ட் சர்க்யூட் ஆகிறது வந்து ரொம்ப தவிர்க்கப்படும் இந்த பல்பில். நீங்கள் இந்த மாதிரி பல்ப் வந்து ஒரு ஹோல்டர் போர்டு யூஸ் பண்ணிங்கனாலும் இல்லைனா டேரெக்ட் சால்டரிங் வச்சு யூஸ் பண்ணிங்கனாலும் அது வந்து ஒரு இந்த கிரவுண்டெல்லாம் ஓப்பனாக இருக்கனால ஒரு ஷார்ட் சர்க்யூட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கன்ஃபார்ம் ஆகுன்னு சொல்ல முடியாது, ஆனால் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ இது வந்து இப்போதைக்கு நம்ம கிரவுண்டு கூட கனெக்ட் பண்ணணும். கிரவுண்ட் அண்ட் ரைட் இண்டிகேட்டர் பாசிட்டிவோட கனெக்ட் பண்ணணும். ஸோ ரைட் இண்டிகேட்டரோட பாசிட்டிவ் வந்து இங்கே தான் இருக்குது. கிரவுண்ட் லூஸாக இருக்குங்கிறதுனால இப்படி ட்ரிக்கர் ஆகிட்டு கிரவுண்டை கழட்டி விட்டுருதேன். ஸோ இது வந்து கிரவுண்ட்லேயும் டெம்பரேச்சர் டச் பண்ணிவிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா லைட்டு க்ளோ ஆகிறது இல்லை, லேஸாக க்ளோ ஆகிட்டு இருந்தது ஆஃப் ஆகிட்டு. இப்போ வந்து இதை வந்து கிரவுண்டில் டச் பண்ணுவோம் ஃபுல்லாக. இந்த லோடு கொடுத்த உடனே பாருங்கள் பல்ப் வந்து ப்ராப்பராக ஒர்க் ஆகிட்டு இருக்கு. ஹைப்பர் ஃப்ளாஷிங்கும் இல்லை,
நம்ம எடுத்துருவோம். அதை நம்ம இந்த பல்ப் கனெக்ஷன் நான் டிஸ்கனெக்ட் பண்ணிவிட்டேன். இப்போ கிரவுண்டு கொடுத்து பார்க்க ஃபஸ்ட் டைம் ஃப்ளாஷிங் மட்டும் ஆகுது. ரொம்ப ஸ்லோவாக ஃப்ளாஷ் ஆகுது. ஏன்னா அந்த லோடு வந்து ப்ராப்பராக அதுக்கு கிடைக்க மாட்டேங்குது. ஃப்ளாஷர் வந்து ஆக்டிவேட் ஆகக்கூடிய மினிமம் லோடு வந்து கரெக்டாக கிடைக்கல. ஸோ இப்போ இதை வந்து மறுபடியும் கிரவுண்டில் பாசிட்டிவ் கனெக்டர் கிரவுண்டில் மட்டும் கனெக்ட் பண்ணி பார்ப்போம். ஸோ பார்த்தீங்கன்னா அந்த T10 பல்புமே க்ளோ ஆகுது. எல்இடி இண்டிகேட்டர் ஸ்டேபிளாக க்ளோ ஆகுது. இப்போ எல்லாமே எல்இடி இண்டிகேட்டரை சேஞ்ச் பண்ணி T10 பல்பும் சேஞ்ச் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு கனெக்ஷன் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஸோ இந்த T10 பல்ப் கனெக்ட் இல்லாமல் நம்ம வந்து லெஃப்ட் ரைட் மட்டும் சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். T10 பல்ப் கனெக்ட் இல்லை, T10 பல்ப் வந்து கனெக்ட் பண்ணலை இப்போதைக்கு. ஸோ 2 டைம் ஃப்ளாஷ் ஆகிட்டு, ஸோ இதுக்கு ஒரு மினிமம் லோடு இல்லைங்கிறனால கம்மியாக க்ளோ ஆகிட்டு இருக்குது. ஸோ இப்போ நான் ஸ்விட்ச் வந்து சேஞ்ச் பண்ணுறேன். இப்போ ரைட்டில் இருக்குது, இப்போ நான் அது லெஃப்ட்டில் மாற்றுறேன். லெஃப்ட்டில் வந்து ஹாலஜன் பல்புங்கிறதுனால இது வந்து ஸ்டேபிளாக க்ளோ ஆகிட்டு இருக்குது. ஸோ ரைட்டில் மாற்றினாக்க அந்த லோடு மினிமம் லோடு இல்லை அப்படிங்கிறதுனால ரீலே வந்து ட்ரிகர் ஆக மாட்டேங்குது. ஸோ இது வந்து நம்ம இப்போ பாசிட்டிவில் கொடுத்துருக்கோம் ஆல்ரெடி, கிரவுண்ட் மட்டும் ட்ரிகர் பண்ணால் போதும். ஓகே, ஸோ இப்போ அவ்வளோதான். நீங்கள் வந்து இண்டிகேட்டர் எல்இடியாக மாற்றுறீங்க அப்படின்னாக்கி கண்டிப்பாக நீங்கள் அந்த ஃப்ளாஷரை மாற்றி ஆகணும். நீங்கள் இந்த ஃப்ளாஷரை மாற்றினீங்கன்னா தான் எல்இடி இண்டிகேட்டர்ஸ் வந்து சரியாக ஒர்க் பண்ணும். ஸோ இப்போ எல்லாத்துலேயுமே இப்போ எல்லா இண்டிகேட்டர்ஸுமே எல்இடியாக மாற்றிட்டு இதே மாதிரி 2 பல்ப் யூஸ் பண்ணுறேன். ஒன்று வந்து லெஃப்ட்டுக்காக, ஸோ இதே மாதிரி T10 பல்ப் வந்து 2 பல்ப் யூஸ் பண்ணுறேன். ஒன்று வந்து லெஃப்ட் இண்டிகேட்டர்ஸ்க்காகவும், இன்னொன்று வந்து ரைட் இண்டிகேட்டருக்காகவும். ஸோ 2 யூஸ் பண்ணிவிட்டு இப்போ ப்ராப்பராக ஃபைனலாக டெஸ்ட் பண்ணலாம் எப்படி இருக்குன்னுட்டு. ஸோ இண்டிகேட்டர் கவர் வந்து எப்படி கழட்டலான்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் இந்த ஸ்க்ரூ, ஸோ வெளியே இருக்க இந்த பெரிய ஸ்க்ரூ கழட்டாண்டா, நீங்கள் உள்ளே இருக்க இந்த ஸ்க்ரூ மட்டும் கழட்டினா போதும். ஸோ இதை கழட்டிட்டு ஸோ நீங்கள் இப்படி ஓப்பன் பண்ணிங்கன்னா வந்துடும். இப்படி ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை கொஞ்சம் இப்படி வெளியே எடுக்கணும். ஓகே, ஸோ இது வந்துட்டு ஸோ இந்த கவர் இதிலேருந்து கழட்ட கவுண்டர் கிளாக் வைஸ் நீங்கள் கழட்டணும், டர்ன் பண்ணணும் கவுண்டர் கிளாக் வைஸ். ஸோ இந்த மேலே உள்ள கவர் வெளியே வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் பல்பையும் ஜஸ்ட் நீங்கள் புஷ் பண்ணிவிட்டு கவுண்டர் கிளாக் வைஸ் பண்ணிங்கன்னா போதும், பல்புங்கள் கையில் தனியாக வந்துடும். ஸோ மாட்டுறதுக்கு இது வந்து கிராஸ் பின். ஸோ அதே மாதிரி சொன்ன மாதிரியே ஸோ இது வந்து கரெக்டாக இப்படி சேருதான்னு பார்த்து, 2 சைடும் கரெக்டாக சேருதான்னு பார்த்து மாட்டணும். நீங்கள் இப்படி மாற்றி மாட்டினீங்கன்னா இது சேராது, ஒரு சைடில் சேராது, ஒரு சைடில் சேரும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ சரியாக இப்படி மாற்றிட்டு கொஞ்சம் லேஸாக புஷ் பண்ணி, நீங்கள் வந்து புஷ் பண்ணுறதுக்கு இந்த பல்போட பார்ட்டை பிடிக்காதீங்க, பேஸை மட்டும் பிடிங்க. பேஸை பிடிச்சிங்கன்னா கொஞ்சம் சேஃபாக இருக்கும். நீங்கள் கொஞ்சம் அழுத்தி பிடிச்சிங்கன்னா இது உடையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ பேஸை மட்டும் கரெக்டாக பிடிச்சி, அவ்வளோதான் ரைட்டு. ஸோ வருதான ஒருக்கா பார்த்துக்காங்க. நீங்கள் லேஸாக அதை புஷ் பண்ணாமல் மட்டும் லெஃப்ட் ரைட் வந்து டர்ன் பண்ணி பாருங்கள், கையில் வருதா அப்படிங்கிற மாதிரி. ஸோ வரலனாக்கி ஓகே, கரெக்டாக ஃபிட் ஆகிட்டு. ஓகே, இதேமாதிரி நீங்கள் கவுண்டர் கிளாக் வைஸ் கழட்டினீங்க, இப்போ வந்து கிளாக் வைஸ் பண்ணால் போதும். ஓகே, ஸோ நான் இது வந்து ஃபிக்ஸ் பண்ணலை, ஸ்க்ரூ போட்டு ஃபுல்லாக டைட் பண்ணலை, ஜஸ்ட் வந்து மாட்டி மட்டும் வச்சுருக்கேன். ஸோ இதில் 2 எல்இடி, இதுவும் 2 எல்இடி. இப்போ வந்து நம்ம இந்த ஃப்ளாஷர் வச்சுருக்கோம். ஸோ இப்போ இது வந்து நம்மளுக்கு டேஷ்போர்டில் காமிக்கக்கூடிய லைட்டு, டேஷ்போர்டில் காமிக்கக்கூடிய சிக்னல். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாமே எல்இடியாக மாற்றியாச்சு. ஸோ வெறும் இந்த T10 பல்ப் மட்டும்தான் ஹெலஜன். இது வந்து வெறும் லோடுக்காக மட்டும்தான் வச்சுருக்கோம் நம்ம. ஸோ இது வந்து சின்ன பல்பு, ஹெலஜன் பல்ப் அப்படிங்கிறனால லோடு வந்து சின்ன பல்புங்கிறனால லோடு வந்து மேக்ஸிமம் 3 வாட் சம்திங் தான் இருக்கும். 1.7 வாட் தாங்க இது. ஸோ இந்த பல்ப் வந்து ஈச் வந்து 1.7 வாட்டு. ஸோ இது வந்து அவ்வளோக்குள்ள ஒன்றும் பவர் கன்சம்ஷன் பண்ணாது. ஹாலஜன் பல்புங்கிறனால நம்ம ஃப்ளாஷை ட்ரிகர் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். ஸோ நம்ம இப்போ செட்டப் எல்லாம் கம்ப்ளீட் ஆகிட்டு சுவிட்சு, அதாவது இண்டிகேட்டர் சுவிட்சு சென்டரில் வச்சுக்கிடலாம். ஓகே, சென்டரில் தான் இருக்குது இப்போ. ஸோ நம்மளுடைய செட்டப் 2 இண்டிகேட்டர்ஸ் கவரோட இருக்குது, 2 பல்ப் மட்டும் இருக்குது வெறும் ஹோல்டரில் கனெக்ட் பண்ணி. ஸோ இப்போ வந்து இந்த 12 வோல்ட்டுக்கான கனெக்ஷன் நான் இதுலேருந்து கனெக்ட் பண்ணுறேன் பாசிட்டிவ்க்கு. ஓகே, இந்த ஃப்ளாஷர் பார்த்தீங்கன்னாக்கி நம்ம இக்னேஷன் ஆன் பண்ண உடனே, கீ வந்து ஆன் ஆகின உடனே இப்போ வந்து பீப் சவுண்ட் வரும். ஸோ அது வந்து கீ ஆன் ஆகிட்டு அப்படிங்கிறதுக்காக ஒரு இண்டிகேஷன். எவ்ரி டைம் நீங்கள் பைக்கை ஆஃப் பண்ணிவிட்டு ஆன் பண்ண சொல்ல இந்த இண்டிகேஷன் வரும். ஸோ இப்போ வந்து சென்டரில் இருக்குது. நான் ஃபார் எக்ஸாம்பிள் நான் லெஃப்ட் டர்ன் பண்ணுறேன் இண்டிகேட்டர்ஸ்.
இந்த குட்டி T10 பல்பும் ஆன் ஆகும். ஸோ இது வந்து நீங்கள் ஒருவேளை இது வந்து உங்கள் டேஷ்போர்டில் இல்லை, இந்த மாதிரி பல்பு இல்லை, நீங்கள் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ண அப்புறம் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறமும் கரெக்டாக அந்த லோடு வரல, ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி ஹைப்பர் ஃப்ளாஷிங் ஆகுது, இப்படி ஆகிட்டு அப்படின்னாக்கி இந்த மாதிரி நீங்கள் ஒரு பல்பு வாங்கி நீங்கள் உங்கள் வண்டியில் எங்கேனாலும் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அண்ட் சேம் இது வந்து ஹாலஜன் பல்ப், இதுக்கும் பாசிட்டிவ் நெகட்டிவ் கிடையாது, எல்இடிக்கு மட்டும்தான் பாசிட்டிவ் நெகட்டிவ் கண்டிப்பாக உண்டு. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ டேரெக்டாக உங்கள் கண்ணு முன்னாடியே இந்த லைட்டை ஃபிக்ஸ் பண்ண உடனே வந்து ஸ்டேபிளான க்ளோ ஆகுது. ஸோ இப்போ நம்ம ரைட்டில் டர்ன் பண்ணலாம். ஸோ இவ்வளோ தான் இண்டிகேட்டரோட கனெக்ஷன். அண்ட் இப்போ யாருக்காவது ஹசார்ட் ஃபங்க்ஷன் வேணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினச்சிங்கன்னா ஹசார்ட் ஃபங்க்ஷனுக்கு வந்து ஒன்றுமே பண்ண வேண்டாம், வெறும் எல்லா கனெக்ஷன் வந்து சிங்கிள் கனெக்ஷனாக பண்ணணும். ஏன்னா நான் ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி ஸோ இது வந்து ஃப்ளாஷர் வந்து வெறும் ஃப்ளாஷிங் சர்க்கிட்டை வந்து ஓப்பன் அண்ட் க்ளோஸ் மட்டும் பண்ணிகிட்ருக்கோம். ஃப்ளாஷரோட ஒர்க் அதுதான். அதில் வந்து நம்ம இண்டிகேட்டர்ஸ் பிளிங்க்ஸ் ஆகுது. இது வந்து நம்ம 2 கனெக்ஷனாக கொடுத்துருக்கோம். இது வந்து சென்டர் வந்து நம்ம இதோட லோடு கனெக்ஷன், ஃப்ளாஷரோட லோடு கனெக்ஷன் வந்து ரெட்டில் இருக்குது. ஸோ இப்போ இது வந்து நம்ம இப்படி ரைட்டில் கனெக்ட் பண்ணோன்னா ரைட் இண்டிகேட்டர்ஸ் ஒர்க் ஆகும், அண்ட் லெஃப்ட்டில் கனெக்ட் பண்ணோன்னா லெஃப்ட் இண்டிகேட்டர் ஒர்க் ஆகும். ஸோ இப்போ நம்ம லெஃப்ட் லைன் கனெக்ட் பண்ணிவிட்டு நம்ம இது வந்து நான் வந்து ரைட் இண்டிகேட்டருக்கு வந்து கனெக்ஷன் ஷார்ட் பண்ணுறேன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹசார்ட் லைட் மாதிரி 4 இண்டிகேட்டர் ஃப்ளாஷ் ஆகும் ஈக்குவலாக. ஸோ பார்த்தீங்களா, ஸோ இதை நான் எடுத்துட்டேன்னாக்கி லெஃப்ட் மட்டும் லிங்க் ஆகும். இதை நான் ஃபிக்ஸ் பண்ணேன் அப்படின்னாக்கி ஸோ இந்த கனெக்ஷன் வந்து பெரிய விஷயமே கிடையாது. 1 செகண்ட், ஃப்ளாஷர் நாய்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குங்க, காது வலிக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் லெஃப்ட்டில் இல்லைனா ரைட்டில் எங்கேனாலும் கனெக்ட் பண்ணலாம், எங்கேனாலும் இண்டிகேட்டர் டர்ன் பண்ணலாம். டர்ன் பண்ணிவிட்டு நான் இந்த சுவிட்ச் நான் வந்து ஒரு லெஃப்ட் அண்ட் ரைட் வந்து ஒரே கனெக்ஷனாக பண்ண போகிறேன். ஏன்னா இங்கே வந்து 2 கனெக்ஷனாக பிரிஞ்சிருக்குல்ல, இந்த பிளாக்கும் இந்த பிளாக் வந்து 2 கனெக்ஷனாக பிரிஞ்சிருக்கு. ஒன்று வந்து லெஃப்ட்டுக்கு, ஒன்று வந்து ரைட்டுக்கு. ஸோ இது ரெண்டையும் நான் ஒரே கனெக்ஷனாக பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா 4 லைட்டும் ஹசார்ட் லைட்டாக ஃபங்க்ஷன் ஆகும், 4 லைட்டும் ஒரே மாதிரி ஃப்ளாஷ் ஆகும். ஸோ அதுக்கு வந்து ஒரு சைடு நம்ம ஆன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதில் இருக்க லெஃப்ட்டும் அண்ட் இதில் இருக்க ரைட்டும் நான் கனெக்ட் பண்ணால் போதும். இதை நான் எடுத்த உடனே போயிடும், நீங்கள் கனெக்ட் பண்ணால் போதும். ஸோ அதே மாதிரி இது இப்படி கனெக்ட் ஆகிருக்க சொல்ல நீங்கள் இண்டிகேட்டர் ஆஃப் பண்ணிங்கனாலும் ஹசார்ட் ஆஃப் ஆயிரும். ஸோ இதுக்கு மட்டும் நீங்கள் இதுக்கு மட்டும் நீங்கள் ஒரு சுவிட்ச் போட்டு நீங்கள் இந்த இண்டிகேட்டர் ஆன் பண்ணிங்கனாக்கி ஸோ அது வந்து ஹசார்ட் லைட்டாக ஃபங்க்ஷன் ஆகும். ஓகே, ஸோ இந்த இண்டிகேட்டர் ஒர்க்கிங் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதோடைய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நீங்கள் மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை வந்து கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி கண்டென்ட்ஸ் இன்னும் பார்க்க நம்ம சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை பாய்.